அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் 2026 தேர்தல் இன்னும் நாள் இருக்குது, இன்னும் 6 மாசம் இருக்குது. இன்னும் எல்லா கட்சிகளுக்கும் கூட்டணியே முடியாகல. திமுக ஆளுங்கட்சி இன்னும் கூட்டணி முடிவுல வந்துகிட்டு இருக்காங்க. இன்னும் வராங்க, நம்ம வண்டியில் யார் ஆள் வந்துகிட்டு இருக்கு, அடுத்த பஸ் ஸ்டாப்ல இன்னும் 2 பேர் நிக்காங்க அப்படின்னு முதலமைச்சரே சொல்லிட்டு இருக்காரு. எதிர்கட்சி இல்ல அதெல்லாம் பிள்ளையார் சொல்லலாம் போட்டாங்க, இப்போ மாலை மட்டும் தான் போட்டு பாடையில தான் உட்கார வைக்கணும், அதனால காத்திருக்கோம் அப்படின்னு எதிர்கட்சியும் பேசிட்டு இருக்குது. புதுசா தொடங்கினவங்களே நாங்களும் திறந்தா வச்சிருக்கோம் கதவை, கூட்டணி கதவை, யார் வேணாலும் வீட்டுக்குள்ள வரலாம், நாங்க தான் முதலமைச்சர், ஆனா உங்களை எல்லாரும் அமைச்சராக்க நாங்க அழகு பார்க்க தயாரா இருக்கோம் அப்படின்னு நேத்து கட்சி தொடங்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்படி தேர்தலை சந்திக்க போகிற கட்சிகள் எல்லாம் கூட்டணி எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிற நேரத்தில் தமிழ்நாட்டில் இல்லைங்க, இந்தியாவில் ஒரே ஒரு கட்சி தான். இது இந்தியாவில் ஒரே ஒரு கட்சி தான். எப்பா அடுத்த வருஷம் தருங்க, அது வந்துட்டு போது, நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை நீங்க என்ன இப்பவே அடுத்த வருஷம் தேர்தல் தாங்க, இப்ப வேட்பாளர் அறிவிக்க போறோம், எங்க இப்பயே அறிவிக்கீங்க, தனிச்சு நிக்கிறோன்னு தைரியமா திமிரா சொல்ற ஒரு கட்சி இருக்குன்னா அது இந்தியாவில நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். கிட்டத்தட்ட எப்படி உங்க தொகுதிக்கு, ராதாபுரம் தொகுதிக்கு எங்க அக்கா கிரிஜா தாமரை பாண்டியன் அவர்களை வேட்பாளராக சொல்லியிருக்கோமோ, அது மாதிரி தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 150 தொகுதிக்கு வேட்பாளர் அறிவிச்சிருக்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். இன்னொரு 84 தொகுதி தான். அதையும் தேர்ந்தெடுத்து பிப்ரவரி 7 திருச்சியில் நடக்க இருக்கிற நாம் தமிழர் கட்சியோட மாநாட்டில் 234 வேட்பாளரையும் ஒரே மேடையில் ஏற்ற போறோம். இது புதுசெல்லாம் கிடையாது. 2016 ஒரே மேடையில் 234 வேட்பாளரையும் தமிழ்நாட்டில் ஏற்றின ஒரு கட்சி இருக்குன்னா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் தேர்தல் அரசியல் வரலாற்றில். ஏன் அப்படின்னா முதல்ல அரசியல்னா இங்க சாக்கடை, அதுதான் இங்க சிக்கல். என்னமா அரசியல், அவன் சம்பாதிச்சு போவான், பேசுவாங்க, அப்படியே நாக்கில் என்ன தேனு தடவுற மாதிரி பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஜெயிச்சதுக்கப்புறம் ஒருவே நம்மளை மதிக்க மாட்டான். எவன் ஆண்டு என்ன ஆக போகுது, நம்ம உழைச்சா தானே நமக்கு சோறு, அப்புறம் எதுக்கு வாங்கணும் 1000, அப்புறம் எதுக்கு 500 வாங்கணும், நம்ம ஆளு பேசுறது. ஏன்னா அப்படி ஆயிடுச்சு அரசியல், அவன் சம்பாதிக்கிறதுக்கு தானே. என்ன வந்துட போகுது, எந்த கட்சி ஒரு கட்சியோட கூட்டணியில் இருக்கிறதே கிடையாது. இந்த தேர்தலில் இவங்க கூட கூட்டணிங்கிற, அடுத்ததுல அப்படியே நேர் எதிர் கூட்டணியில் போய் உட்காந்துடுறாங்க. இப்ப யார் வந்து என்ன ஆயிர போகுது அப்படின்னு ஒரு அபத்தமான பேச்சு இருக்கு பாருங்க. அரசியல சுத்தம் இல்லைன்னு சொல்றாங்க பாருங்க, அந்த அசுத்தம் இருக்குல்ல, அந்த சுத்தம் இல்லைன்னு சொல்ற அசுத்தம் இருக்குல்ல, அந்த அசுத்தத்தை அழிச்சு அரசியல வாக்கு தான் முக்கியம். எப்படி நீங்க போடுற வாக்கு எவ்வளவு முக்கியமோ அது போல நாக்குல இருந்து வர்ற அந்த வாக்கும் மிகவும் முக்கியம் என்பதை உணர்த்துறதுக்கு தான் நாம் தமிழர் என்கிற கட்சியை இங்க தொடங்கி இருக்கோம். ஏன் சொல்லுங்க, 2016 தேர்தலை சந்திப்பதற்கு முன்னாடி ஒரு வாக்கு கொடுத்தார் எங்க அண்ணன் சீமான். ஒருபோதும்